கைஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா கன்சீலரோடைய அண்டர் டோன்ஸை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய இந்த பழைய பேலட் வந்துட்டு ரொம்ப மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. சரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சீலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லோ அண்டர் டோன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். இந்த எல்லோ அண்டர் டோன்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம கூடவே நம்ம ஸ்கின்னோடைய கலர் அது அந்த டோன் லைக் நம்ம ஸ்கின்னுக்கு அண்டர் நீத்தில் இருக்க ஒரு கலரை தான் வந்துட்டு அண்டர் டோன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் சவுத் இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்கின் மேக்கப் இல்லாதப்போ வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக கோல்டனிஷாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அண்டர் டோன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கன்சீலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. லைக் கன்சீலராக இருந்தாலும் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் உத்து பார்த்தா தெரியும். லைக் இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும் பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே ஒரு மாதிரி பிங்காக இருக்குது. லைக் கோல்டன் கலரில் இல்லை எல்லோ கலர்லலாம் இல்லாமல் ரொம்ப பிங்கிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எல்லோ அண்டர் டோன் இருக்குது, இல்லை உங்கள் ஸ்கின் பார்க்கவே ஒரு மாதிரி கோல்டனிஷாக இருக்குது. அந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு பிங்க் சேர்ந்த எந்த விஷயமும் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. பட் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த க்ரீமோடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. தெரியுதா? எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அந்த எல்லோ அண்டர் டோன்ஸ்க்கு நல்லாவே போகும். ஸோ இந்த கலருக்கு நம்ம இதை மாற்ற போகிறோம். லைக் இந்த மாதிரி பிங்க் கலரை வந்துட்டு கோல்டனிஷாக மாற்ற போகிறோம், எல்லோயிஷாக மாற்ற போகிறோம். லைக் இந்த பிங்க் கலர் அண்டர் டோனை வந்து நம்ம எப்படி எல்லோ கலர் டிண்ட் கொடுக்க போகிறோம்னா, ஆல்ரெடி கலர் வீல் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்மளுக்கு எல்லோ கலர் பேஸ் கிடைக்கும். இந்த எல்லோ கலர் பேஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லோவை கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பிங்க் அண்டர் டோன் கட் ஆகி எல்லோ அண்டர் டோன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் டோன் வந்துட்டு நல்லாவே எல்லோவாக மாறிடுச்சு. அதில் நம்ம வந்து அந்த எல்லோ டிண்ட் கிடைக்குதா. ஸோ எல்லோ டிண்ட் ஓவராக ஜாஸ்தி கூட எல்லோ சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். ஸோ இதுதான் நம்ம பிங்க் கலர் டிண்ட்டை மாற்றி இதை வந்துட்டு எல்லோ கலர் அண்டர் டோனாக மாற்றியாச்சு. இந்த கன்சீலரை லைக் பிங்க் டு எல்லோக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்துட்டு கொடுக்குற டிப் இன்னைக்கான டிப் இதுவாக தான் இருக்க போகுது. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஃபஸ்ட் இந்த கலர் இது நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ண உடனே வந்திருக்க டோன் இதுதான். ஸோ ஷேட் என்னமோ சேம் தான், பட் டிண்ட் மட்டும் மாறிடும். சரிங்களா? ஸோ என்னுடைய அண்டர் டோன் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். லைக் பார்த்தாலே தெரியும் என்னோட ஸ்கின் வந்துட்டு என்னுடைய அண்டர் டோன் லைக் ஸ்கின்னுக்கு கீழே இருக்க கலர் வந்துட்டு எல்லோயிஷாக இருக்குது. ஸோ எனக்கு சூட் ஆகக்கூடிய டிண்ட் வந்துட்டு எல்லோ டிண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த பிங்க் டிண்ட் சுத்தமாக சூட்டே ஆகாது, நம்ம ஸ்கின்னுக்கு கிரேயிஷாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கலர்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டிண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.